பெரியவர்கள் எதனால் அவமானப்படுத்தப்படுகிறார்கள்? தங்களுடைய கடந்த கால அந்த துக்கங்களையும் துயரங்களையும் என்ன பண்ணுவாங்க, அடுத்த தலைமுறை மேல ஏத்த ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வர்றா, அவள் டக்குன்னு அப்படியே ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எடுத்துட்டு வெளியில போய் தோணுனதெல்லாம் வாங்கிட்டு வருவா. அவளுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவா. அவள் இந்த பாட்டி சொல்வா வீட்டில் உட்காந்து, 10 ரூபாய்க்கு நாங்கள் என்ன கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அப்பெல்லாம் அவர் என்கிட்ட அது மாதிரி ஒரு 100 ரூபாய் கொடுப்பாரா? இப்படி இப்போ நான் எடுத்துன்னு போய் நான் வாங்குறதுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுப்பாரா? இவ 1000 ரூபாய் எடுத்துட்டு போய் அழிக்கிறா, ஒழிக்கிறா. அதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த வீட்டில் யாருமே இல்லை. என்னமோ நடந்துட்டு போகுது, நமக்கு என்ன? அட நாம தான் இன்னைக்கு ஒழிக்க முடியல, நம்ம மருமகளாவது இன்னைக்கு ஒழிக்கிறாளே அப்படின்னு சந்தோஷப்படணுமா இல்லையா? அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் அப்படி இருந்தேனா, எங்க காலத்துல எப்படி இருந்ததா, நாங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? சாரி சார், நாங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோமா தெரியுமான்ற வார்த்தையை சொல்லாதீங்க. நீங்க தான் கஷ்டப்பட்டீங்க, அதுக்கு அவங்க கஷ்டப்படணுமா? நீங்க தான் கஷ்டப்பட்டீங்க, அதுக்கு அவங்க கஷ்டப்படணுமா? அப்ப என்ன அர்த்தம்? நான் பட்ட கஷ்டம் அவளும் படணும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கா? நம்முடைய மைண்ட் செட் தப்பா இருக்கு. நம்முடைய கடந்த கால அந்த அனுபவங்களை, பதிவுகளை, சுவடுகளை அடுத்த தலைமுறையின் மீது நாம் சுமத்த விரும்புகிறோம். இப்பவும் மறுபடியும் ஒரு சிக்கல் இருக்கு. பாரம்பரியம் என்பதும் பண்பாடு என்பதும் நீட்டித்து கொண்டு போகிற நல்ல காரியத்துக்கும் கடந்த கால அந்த ஏற்றம் தான் காரணம், கடந்த காலத்தை பதிய வைப்பதுதான் காரணம். அதே போல குடும்ப வாழ்வில் விரிசல் விழுவதற்கும் பகையும் வேதனையும் ஏற்படுவதற்கும் கூட கடந்த காலத்தை திணிக்க விரும்புவதுதான் காரணம்.